ஹாய் ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆன்ஷேப்போட டாக்குமெண்ட் டேப் அண்ட் பேனல்ஸ். இன்றைக்கி என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் மோர் டேப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஒர்க்கிங் வித் டேப்ஸு, அதுக்கப்புறம் டேப்ஸ் மேனேஜர், அனாட்டமி ஆஃப் டேப் மேனேஜர், மூவிங் டேப்ஸ் டு டாக்குமெண்ட், ஆர்கனைசிங் டேப்ஸ் வித் ஃபோல்டர், டெலிட்டிங் டேப்ஸ், சர்ச்சிங் டேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து குரூப்பிங் டேப்ஸும், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் பேனல். இதை பற்றி வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஷேப்போட ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து மேஜர் டாப் லெவல் அசம்பிளி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இதுதான் வந்து டேப்ஸும்பாங்க. இந்த அசம்பிளி இதெல்லாம் வந்து காமனாக வந்து கால் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேப்ஸ். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா டேப் மேனேஜர், இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்சர்ட் நியூ டேப். இது மூலயமா நீங்கள் வந்து அப்போ நியூ டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேப் மேனேஜர் மூலிமா வந்து எல்லா டேப்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது டாக்குமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் பேனல். இங்கே வந்து இந்த டாக்குமெண்ட் பேனல் மூலிமா நீங்கள் வந்து வெர்ஷன் ஹிஸ்ட்ரி, வெர்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறது, மெசேஜஸ், வேல்யூஸு, அது மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெண்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் மேனேஜர் மூலயமா டேப் மேனேஜர் மூலயமா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டனிங் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் அண்ட் லிஸ்ட் வியூ, கிரிட் வியூ, டீட்டெயில் வியூவாகவும் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். வியூ பண்ணுறது இப்போ நான் வந்து டீட்டெயில் வியூ கொடுத்தேன்னா டீட்டெயில் வியூவில் இருக்குது. அதுக்கப்புறம் லிஸ்ட் வியூக்கு மாறிக்கும். ஃபில்டரும் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பார்ட்டாவோ இல்லை அசம்பிளியாவோ இல்லை ட்ராயிங்காவோ இதை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். டேப்ஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கேருந்து இப்போ அப்போ மேலே பார்த்தீங்கன்னா வந்து டெலிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டை வந்து டெலிட் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணோன்னா இங்கே வந்து கிளிக் ஃபோல்டர் ஒன்று கொடுத்துட்டு ஃபோல்டர் நேம் வந்து நான் அந்த அசம்பிளின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அசம்பிளியில் நான் இந்த அசம்பிளி மெயின் அசம்பிளி 3 அசம்பிளி வந்து நான் உள்ளே தெளித்தேன். இது வந்து அசம்பிளிங்கிற ஒரு ஃபோல்டரோட நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா அசம்பிளிங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு இதுக்கு வந்து 2 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வந்து மொத்தமாக மூவ் பண்ணுறது. ரெண்டாவது விதம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து வெறும் ரெஃபரன்ஸாக வந்து மூவ் பண்ணுறது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பேஸ் அசம்பிளி செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் அசம்பிளி செலக்ட் பண்ணிவிட்டு மூவ்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கேட்குது. மூவ் ஆல் ரெஃபரன்ஸ்னு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெறும் ரெஃபரன்ஸ் இல்லாமல் வெறும் அசம்பிளி ஃபைலை மட்டும், அதாவது டாக்குமெண்ட்டை மட்டும் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் தான் மூவ் ஆல் ரெஃபரன்ஸ் டேப்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீ புது டாக்குமெண்ட்டில் மூவ் பண்ணணுமா இல்லை வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற டாக்குமெண்ட்டில் மூவ் பண்ணணுமா சொல்லி கேட்குது. ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு வந்து கிளிக் பண்ணோன்னா இங்கேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம க்ரியேட் பண்ணதா இல்லை வந்து வேறு யாரொருத்தவங்க க்ரியேட் பண்ணதா, டீமில் உள்ளவங்க க்ரியேட் பண்ணதா ஷேர் பண்ணா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். இப்போ வந்து நான் வந்து என்னோடய இதில் மூவ் பண்ணோன்னா கிரியேட்டட் பை மீ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மூவ்னு கொடுத்தோன்னா மூவ் ஆகிடும். என்னோட அசம்பிளி ஃபைல் மொத்தமாக மூவ் ஆகும். இதோட அதில் இருக்கிற சப் காம்போனன்ட், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். இல்லைனா வந்து நியூ டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து மூவ் ஆகும்.